அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வடமாகாண கல்வித் திணைக்களத்தினுடைய கோவிட்-19 விடுமுறை கால பயிற்சி பரீட்சை ஊடாக சந்திப்பதையிட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் நாடகமும் அரங்கியல் துறை மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாளும் அந்த வினாத்தாளுக்குரிய விளக்கங்களும் இங்கே இடம்பெற காத்திருக்கின்றது. ஆரம்பத்திலேயே கூறி வைக்கின்றோம், இதில் வருகின்ற கேள்விகள்லாம் நிச்சயமாக இறுதி பரீட்சைக்கு வரும் என்றோ அல்லது நிச்சயமாக அமையும் என்றோ அல்ல. இதை ஒத்த கேள்விகள் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவது வினாவுக்கு செல்லுகின்றோம். பாருங்கள், அநேகமாக எங்களுடைய பாடத்துறையை பொறுத்தவரையில் நாடகம் என்றால் என்ன, நாடகத்தோடு தொடர்புடைய அல்லது சடங்கு சம்பந்தமான வினாக்களை முதலாவதாக அவர்கள் கேட்பது அல்லது கிரேக்க காலத்தில் எழுந்த ஒரு வரலாறு பற்றிய வினாக்களை வினாவுவது ஒரு இயல்பான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு வினாபத்திரத்தை பார்த்தால் கூட உங்களுக்கு தெரியும், முதலாவது வினாவாக என்ன அமைந்தது. அதன் அடிப்படையிலே இங்கே கதை தளிவரும் கூத்தே நாடகம் என குறிப்பிட்டவர் யார் என்ற வினா இங்கே அமைந்திருக்கின்றது. அந்த விடைகளிலே பரத முனிவர், இளம்பூரணர், தனஞ்சியர், அடியார்க்கு நல்ல, தொல்காப்பியர் என்ற விடைகள் இருக்கின்றது. இந்த விடைகள் ஏன் பொருந்துகின்றது பொருந்தாது என்று பார்க்கின்ற பொழுது பரத முனிவரை எடுத்துக்கொண்டால், பரத முனிவர் நாடகம் சம்பந்தமாக நாடக தொடர்பாக 3-4 விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறார். அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார், உலக இயல்பை போல செய்தல். இரண்டாவது அவர் சொல்லியிருக்கிறார், நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சுகம் அல்லது துக்கத்தை 4 வகை அபிநயங்களூடாக செய்து காட்டுதலே நாடகம் என குறிப்பிட்டிருக்கின்றார். மூன்றாவது விடயம், அறிவு, நுட்பம், விஞ்ஞானம் எதுவாக இருந்தாலும் அது நாடகத்துக்குள் அடங்கவில்லையாயில் அத்துறைக்கு அந்த பெயரை வைப்பதில் அர்த்தமில்லை என்று சொல்லிச்சிருக்கிறார். ஆகவே இந்த கேள்விக்கான விடையில் பரத முனிவர் என்ற விடை பொருத்தமற்றதாக இருக்கு. இளம்பூரணர் குறிப்பிட்டிருக்கிறார், சுவைபட வந்தனவெல்லாம் ஓரிடத்தை வந்தனமாக தொகுத்து கூறுவதே நாடகம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விடையும் இங்கே பொருத்தமற்றபடியாக இருக்கிறது. ஒரு அவத்தையை நிகழ்த்தி காட்டுவதை நாடகம் என குறிப்பிட்டிருக்கிறார் தனஞ்சியர். ஆகவே இந்த கேள்விக்கான விடையாக தனஞ்சியர் என்ற விடை பொருத்தமற்றதாக இருக்கும். அதே போல தொல்காப்பியர் என்ற விடையும் இங்கே பொருத்தமற்றதாக அமைகின்ற பொழுது அடியார்க்கு நல்ல என்ற விடை மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது. மாணவர்களாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் எவ்வளவுதான் தேடி படித்தாலும் புது கேள்விகளை போட்டுக்கொண்டிருப்பார்கள். உலகின் பெருமதியான விடயங்கள் உலகின் ஆழமான பகுதிகளிலே தான் இருக்கும் என்று நான் அடிக்கடி சொல்வேன். அதே போல ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டியிலே இருக்கின்ற விடயங்கள்லாம் இங்கே உங்களுக்கு நிச்சயமாக 90% மேற்பட்ட கேள்விகள் இங்கே அமையும். அடியார்க்கு நல்ல என்ற விடை இந்த வினாவுக்கு மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது. நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு செல்லுகிறோம். பின்வருவனவற்றுள் குழைம கலையாக அமைபவை என்ற ஒரு கேள்வி. கலைகளை, வரைகளை, குழைமைக்கலை, ஆக்கங்கலை, அந்த அந்த வகைகளுக்குள்ளே ஆற்றுகை கலை என்றெல்லாம் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே குழைமைக்கலையாக அமைகின்றது 2 விடைகள் போடப்பட்டிருக்கின்றது. சில விடைகள் 2 பொருத்தமற்றவையாக இருக்கும், சிலதில் ஒரு விடை பொருத்தமானதாக இருக்கும், ஒரு விடை பொருத்தமற்றதாக இருக்கும். மிக அவதானமாக இருக்கும் மாணவர்களாக நீங்கள், சித்திரம், ஓவியம் 2 ஒரே வகையான சொற்கள். இந்த சித்திரம், ஓவியம் அது வர்ணத்தோடு சம்பந்தப்பட்டது, வரைகளுக்கு வருவதால் அந்த விடை இங்கே பிழையாக இருக்கின்றது. சித்திரம், ஓவியம் என்ற விடை. ஓவியம், பாடல். பாடல் என்பது ஒரு எங்களுடைய இசை என்று பார்க்கின்ற பொழுது அது ஆற்றுகை கலைக்குள் வந்துவிடும் பாடல், ஓவியம். ஆகவே இந்த விடை பொருத்தமற்றதாக இருக்கும். நடனம், நாடகம் என்ற 2 ஆற்றுகை கலைகளாக அமைதால் அந்த விடை எங்களுக்கு பிழையாக இருக்கிறது. இங்கே மட்பாண்டம் என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது, ஆனால் இசை என்ற விடை பிழையாக இருக்கிறது. ஆகவே இந்த விடை பொருத்தமற்றதாக இருக்கும். ஆகவே மூன்றாவது விடையாக அமைகின்ற சிற்பம், மட்பாண்டம் என்ற இந்த விடை இந்த வினாவுக்குரிய மிக பொருத்தமான விடையாக அமைகின்றது. இது இரண்டாவது கேள்வி. நாம் மூன்றாவது கேள்விக்கு செல்ல இருக்கிறோம். மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஆற்றுகை கலை தொடர்பான தவறான கூற்று.
ஆற்றுகை கலை தொடர்பான கூற்றுக்கள் நிறைய இருக்கிறது. 4 விடைகள் சரியாகவும் 1 விடை பிழையாகவும் இருக்கும். அது எவ்வாறு அமைய போகின்றது என்று பார்ப்போம். பார்ப்போரை அடிப்படையாக கொண்டு ஆற்றுகை இடம்பெறும். பார்ப்போர் இன்றி, அதாவது உடனெதிரே பார்ப்போரை கொண்டிருக்கும் ஆற்றுகை கலை என்பது இங்கே ஆற்றுகை கலையின் மிக முக்கியமான ஒரு வரைவிலக்கணங்களில் ஒன்று. ஆகவே அந்த விடை செய்யும். ஆற்றுவோர், ஆற்றுகை, பார்ப்போர் என்ற 3 விடயங்கள் முக்கியமானது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆற்றுகை என்ற சொல் புதுசாக இருக்கலாம் சிலருக்கு. ஆற்றுவோர், ஆற்றப்படுவோர், ஆற்றுகை வெளியின்ற முக்கோண தொடர்பு தான் நாங்கள் படித்தோம். ஆற்றுவோர், ஆற்றுகை, ஆற்றப்படுவோர். அப்ப இங்கே ஆற்றுவோரும் இருக்குது, ஆற்றப்படுவோரும் இருக்கு. ஆற்றுகை என்பதோடு அந்த வெளி சம்பந்தப்படுவதால் அந்த விடை சரியாக இருக்கும். பார்ப்போரின் துலங்கல்கள் பிரதானமானது. பார்ப்போர் இன்றி நாங்கள் நாடகத்தையோ ஆற்றுகை கலையோ செய்ய முடியாது. இந்த ஆற்றுகை கலையை நாங்கள் செய்கின்ற பொழுது பார்ப்போரின் துலங்கல்கள் மிக பிரதானமானது. ஆகவே இந்த பார்ப்போரின் துலங்கல்களுக்கு ஏற்பவே ஆற்றுகை தன்னுடைய தரத்தை வலுப்படுத்தும் அல்லது குறைத்துக் கொண்டு செல்லும். அந்த நேரான துலங்கல்கள், மறையான துலங்கல்கள் என்று அது மேலதிக விளக்கம். தாக்க மறுதாக்கமுடையது, அது மிக பொருத்தமான விடை. இங்கே ஆற்றுவோர் இன்றியும் ஆற்றுகை மேற்கொள்ள முடியும். கலைகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், கலைஞனே கலை முதற் பொருள் சொல்வார். ஆகவே அந்த கலைஞன் கலை முதற் பொருளாக இருக்கின்ற பொழுது கலைஞன் இன்றி ஒரு ஆற்றுகை கலை இடம்பெற முடியாது. இந்த கலைஞனைத்தான் நாங்கள் ஆற்றுவோர் என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த வினாவுக்கு இந்த விடை பொருத்தமற்றதாக இருப்பதால் 4வது விடை மிக பொருத்தமான விடையாக அமைகின்றது. நாங்கள் அடுத்த வினாவுக்கு சென்றிருக்கிறோம். 4வது வினா, பார்ப்போர் சில வேளைகளில் தங்களுக்கு பிடித்தமான பகுதிகளை திரும்பவும் செய்யுமாறு, அதாவது ஒன்ஸ் மோர் கேட்கின்ற ஆற்றுகை எதென்று கேட்கிறார்கள். பாருங்க, ஒபேரா ஹவுசஸ், அங்கு பார்வையிடுவதற்கான டிக்கெட் செலவே அதிகமாக அங்கே அறவிடப்படுகிறது. ஆகவே அந்த ஒபேரா ஆற்றுகைகளில் மாத்திரமே பார்ப்போர் தங்களுக்கு பிடித்தமான பகுதிகளை மீளவும் ஆற்றுமாறு இருக்கின்ற பொழுது அவர்கள் மீளவும் அதை ஆற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இங்கே பலே என்பது தவறான கூற்றாக இருக்கும். அது ஆடலுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இசை நாடகம் அவ்வாறு அல்ல, கொமெடியா டெல்லாத்தே அவ்வாறு அல்ல, ஈழத்தினங்களுடைய கூத்து அவ்வாறு அல்ல. ஒபேராவில் மாத்திரம் கேட்கப்படுகின்ற பகுதிகளை மீளவும் ஆற்றுவதற்கு, சீன பீஜிங் ஒபேராவை எடுத்து பார்த்தா தெரியும், மீளவும் ஆற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்ற விடை இங்கே பொருத்தமானதாக இருக்கு. நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்கிறோம். மலையகத்திலே மாசி மாதம் அமாவாசை கழிந்து வரும் 3ஆம் நாள் நிகழ்த்தப்படுகின்ற கலைவடிவம் என்று கேட்கிறார்கள். மலையகத்திலே இடம்பெறுகின்ற காமன் கூத்து, அர்ஜுன தபசு, பொன்னர் சங்கர், வீரபத்திர ஆட்டம் போன்ற கலைகளை தொடர்படுத்தி ஒரு வினாவப்படுவது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் சில வேளை மாசி மாதத்தை குறிப்பிடுவார்கள், சில வேளை பங்குனி மாதத்தை குறிப்பிடுவார்கள். மாசி பங்குனி 2க்கும் இடைப்பட்ட நாட்களிலே தான் இந்த கூத்து இடம்பெறுகின்றது. நிச்சயமாக இதுக்கு வேறு விடையல்ல, காவல் கூத்து என்ற விடை இங்கு பொருத்தமானதாக இருக்கின்றது. ஏனெனில் பொன்னர் சங்கர் அங்கே பாரத கலையுடன் சம்பந்தப்பட்டது. அர்ஜுன தபசு மகாபாரதம் 18 நாட்கள் நிகழ்த்தப்படுகின்ற பொழுது அதில் ஒரு நாள் அந்த அர்ஜுன தபசு நடைபெறும். காடறி திருவிழா என்பது ஒரு சடங்காக காணப்படுகின்றது. வீரபத்திர ஆட்டமும் அவ்வாறே அந்த மாசி மாதம் கழிந்து வருகின்ற நாள் காமன் கூத்து அங்கே நிகழ்த்தப்படுகின்றது. காமன் கூத்துடன் தொடர்புடைய வேறு வினாக்களும் இங்கே இந்த பகுதியிலே கேட்டிருக்கிறார்கள். கடந்த கால வினாக்கள் எடுத்து பார்த்தா தெரியும். காமன் கூத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பிரதான வாத்திய கருவி எது? காமன் கூத்தின் அண்ணாவியாரை எவ்வாறு அழைப்பார்கள்? என்ன காமன் கூத்தில் இடம்பெறாத பாத்திரங்கள் என்ற மாதிரியான வினாக்கள் எல்லாம் எங்களுடைய பரீட்சை கடந்த கால வினாக்களிலே நாங்கள் காண்கிறோம். அடுத்தது பாருங்கள், மாலதி மாதவம் என்ற நாடகத்தை எழுதியவர். இதுவரை காலமும் பவபுதியின் பற்றிய வினாக்கள் பெறுவது குறைவாக இருந்தது. புதிதாக போடப்பட்ட எங்களுடைய புதிய பாடத்திட்டத்திலே பல
புதிய தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்க அந்த புதிய தகவல்களை அடியொற்றி இங்கே வினாக்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் பல இருக்கிறது. பாசருடைய நாடகங்கள் ஸ்வப்ன வாசவத்தை, ஜவஹந்தர் ராயணம் அப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. காளிதாசுடைய நாடகங்கள் 3 நாடகங்கள் இருக்கிறது. அபிஞான சாகுந்தலம், மாளவியா மித்திரம், விக்ரம் உர்வசியம், அதே போல சூத்திரருடைய மிருச்சகடியம் பற்றிய வினாக்கள் வந்திருக்கின்றது. பாசருடைய நாடகம், ஸ்ரீகர்சருடைய 3 நாடகம் பற்றிய கேள்வி வந்திருக்கின்றது. ரத்னாவளி, நாகநந்தம், பிரியதர்சி. ஆகவே இந்த வினாவுக்கு பாசர் என்பது மிக பொருத்தமற்ற ஒரு விடையாக இருக்கும். ஸ்ரீகர்சருடைய 3 நாடகங்கள் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடைக்குள் மாலதி மாதம் என்பது அல்ல. காளிதாசருடைய 3 நாடகங்களுக்குள், அதாவது அபிஞான சாகுந்தலம், மாளவியா மித்திரம், விக்ரம் உர்வசியம் என்பதற்குள் காளிதாசருடைய நாடகம் இந்த மாலதி மாதவமாக அமையவில்லை. சூத்திரகருடைய விருச்சகடியம் இல்லை என்றால் பவபூதியினுடைய நாடகம் என்பது மிக பொருத்தமானபடியாக இந்த வினாவுக்கு அமைகின்றது. ஏழாவது வினாவை பாருங்கள். கிரேக்கத்தில் நடிகரை எவ்வாறு அழைத்தனர்? கிரேக்கத்திலே பயன்படுத்தப்பட்ட பல்வேறு சொற்களை வைத்துக் கொண்டு நமக்கு வினாக்களை வினாவது ஒரு வளமையாக இருக்கின்றது. கிரேக்கத்திலே மெமாசிஸ், ஸ்டெசிமோன், ஸ்டெசிமா, அது போன்று நிறைய சொற்களை வைத்து கேட்பார்கள். மெமாசிஸ் என்றால் பாருங்கள், போல செய்தல் என்பதற்கு மெமாசிஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. ஏற்கனவே 2-3 முறைகள் எங்களுக்கு கடந்த கால வினாக்களிலே வந்திருக்கின்றது. இங்கே கிரேக்கத்தில் நடிகரை எவ்வாறு அழைத்தனர் என்பதிலே ஆர்கன் என்ற பெயர் போடப்படுகிறது. ஆர்கன் என்று அழைக்கப்பட்டது அந்த கிரேக்கத்தினுடைய நாடக போட்டிகளை நடுநிலைமை வகிக்கின்ற அந்த நடுவர் குழுவுக்கான பெயராக இருந்தது. ஆகவே அந்த விடை பிழை. கொரிகஸ் என்பது கிரேக்கத்திலே காணப்பட்ட செல்வந்த குழுவுக்கு வழங்கப்பட்ட பெயர். ஆகவே இந்த விடையும் இங்கே பொருத்தமற்றதாக இருக்கிறது. எக்ஸகோன் என்பது கோரஸ் குழுவினுடைய தலைவருக்கு வழங்கப்பட்ட பெயர். ஆகவே இந்த விடை பிழையாக. ஸ்டெசிமோன் என்பது குறவை பாடகர்கள் அங்கே கோரசிடர் வட்டமாக நின்று பாடிய இடத்தை சொல்லுகிறார்கள், தங்கி சென்ற இடத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த விடை பிழை. ஹிப்போக்ரட்டிஸ் என்பது இந்த விடைக்கு பொருத்தமான விடையாக அமைகின்றது. ஹிப்போக்ரட்டிஸ், அந்த ஹிப்போக்ரட்டிஸ் என்பதற்கு 3 விதமான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்டர்பிரிட்டர், அதாவது வியாக்கியானம் செய்பவர், ஆன்சரர், விடையளிப்பவர், அப்படியான விளக்கங்கள் ஒன்றை வைத்துக் கொண்டு இன்னொன்றாக பாசாங்கு செய்பவர் போன்ற விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. ஹிப்போக்ரட்டிஸ் என்ற விடை இந்த வினாவுக்கு மிக பொருத்தமான விடையாக இருக்கின்றது. எட்டாவது வினாவுக்கு நாங்கள் செல்கிறோம். கிரேக்க அரங்கின் பிரதான நடிப்பிடம் எவ்வடிவத்தில் அமைந்திருந்தது? இது ஒரு பழைய வினா மாதிரியாக இருந்தாலும் புதிதாக எம்மை மயக்க செய்து கொள்ளுகின்ற ஒரு வினாவாக இருக்கின்றது. மிக கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு வினாக்களை நாங்கள் அணுகுகின்ற பொழுது புதிய பாடத்திட்டத்தினுடைய ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டிலே நிறைய விடயங்கள் புதிதாக போட்டிருக்கிறார்கள். அதனை நுணுகி ஆராய்ந்து அதை நாங்கள் இங்கே கவனமாக சொல்ல வேண்டும். அரைவட்ட வடிவிலான ஆடுகளம், அது அரைவட்ட வடிவத்திலும் இருந்தது, முக்கால் வட்டத்திலும் இருந்தது. கிரேக்க அரங்கை பொறுத்தவரையிலே பல்வேறு வடிவங்கள் நீங்கள் பார்த்தா தெரியும். பல்வேறு வடிவங்களில் அரைவட்டமாக அரைவட்ட ஆடுகளம், முக்கால் வட்டத்திலே ஆடுகளம் இருந்தது, வட்டமான ஆடுகளம் இருந்தது. இதை சுற்றி பார்வையாளர் பகுதி அமைந்திருக்கின்றது. ஆனால் வட்ட வடிவமான ஆடுகளம் இருப்பதாகத்தான் நாங்கள் எவ்வளவு காலம் படித்திருந்தோம். புதிதாக போடப்பட்ட பாடத்திட்டத்திலே பாருங்கள், இந்த பாரஸ்கெனே பில்டிங், இதுக்கு இடையில் ஒரு நீள் சதுரமான ஒரு வெளி இருப்பதாக குறிப்பிட்டு படச்சட்ட மேடையை ஒத்த, அதாவது புரோசீனியம் அமைப்பை ஒத்த ஒரு விடையை இதை கொடுத்திருக்கிறார். ஆனால் இங்கேதான் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும். அரைவட்ட வடிவிலான ஆடுகளம் என்பது பிள்ளையாக இருக்கின்றது. வட்ட வடிவிலான ஆடுகளம் என்பது பிள்ளையாக இருக்கிறது. சதுர வடிவம் என்பது இங்கே இல்லை. முக்கோண வடிவம் என்பதும் இல்லை. புரோசீனியம் அமைப்பை ஒத்த நீள் சதுர மேடை என்பது மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது. அது புதிய தகவலாக அமைந்திருக்கின்றது.
இந்த நிகழ்சதுர மொழி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பேராசிரியர் கணபதி பிள்ளையின் நாடக தொகுதியில் அடங்கும் நாடகங்கள், இங்கே நாடக தொகுதியில் அடங்கும். இங்கே ஒரு சின்ன தவறு, பேராசிரியர் கணபதி பிள்ளை நாடக தொகுதியில் அடங்கும் நாடக தொகுதி என்று பெற வேண்டும். இங்கே பார்த்தா தெரியும், 2 தொகுதி நாடகங்கள் இருந்தது, 4 தொகுதி நாடகங்கள் இருந்தது. நாடக தொகுதி தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நீங்கள் குழம்பி இருப்பீர்கள் இந்த வினாபத்திரத்தை பார்த்தவுடன். ஆகவே இங்கே உடையார் விடுக்கு என்ற வினாக்குரிய அந்த விடைக்குரிய விடை எல்லா இடமும் இருக்கின்றது. கண்ணன் குத்தும் சரி, ஆனால் நாட்டவன் நகர வாழ்க்கை என்பதும் இங்கே சரி, ஆனால் தவறான எண்ணம் என்பது பிழை. பொருள் பிழை, அதற்குள் அடங்கும். கண்ணன் கூத்து என்பது இங்கே சரியான, தவறான எண்ணம் பிழை. முருகன் திருதாளம் சரி, நாட்டவன் நகர வாழ்க்கை சரி, முருகன் திருதாளம் பொருள் பிழை. ஆகவே 4 விடைகளிலும் சரியாக வருகின்ற ஒரு விடையாக அமைகின்றது 5வது விடை. அதாவது பேராசிரியர் கணபதி பிள்ளையுடைய நாடக தொகுதியில் அடங்கும் நாடகங்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இங்கே இந்த விடை சரியான விடையாக அமையும். 10வது கேள்வியை பாருங்கள். ஐரோப்பிய நாடக வரலாற்றில் மிக பழமையான நாடகம். மிக பழமையான நாடகம் என்றால் கிடைத்திருக்கின்ற ஆய்வுகளின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கின்ற நாடக ஆசிரியர்கள் மிக பழமையானவராக இருப்பவர் உங்களுக்கு தெரியும். யார்? ஈஸ்கலஸ். ஆகவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நாடகங்கள் அத்தனையும் ஈஸ்கலஸுடைய நாடகம். அந்த ஈஸ்கலஸுடைய நாடகங்களிலும் மிக பழமையான நாடகமாக பார்க்கின்ற நாடகமாக தி சப்ளைம் வுமன் என்ற நாடகம் காணப்படுகின்றது. அகமெம்னன் உங்களுக்கு தெரியும், முக்கூட்டு தொகுதி நாடகங்களில் ஒன்றாக காணப்படும். ஆகவே இந்த 10வது கேள்வி தி சப்ளைம் வுமன் என்ற விடை மிகச்சரியான விடை, மிக பழமையான நாடகம். இந்த கேள்வியை வித்தியாசமாக கேட்பார். அதாவது உலக நாடக விளையாட்டில் 1வது நாடகமாக கொள்ளப்படுவது, நாடக எழுத்துருவாக கொள்ளப்படுவது என்ற பல்வேறு கோணங்களிலே இந்த வினாவப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்த வினா, பாரம்பரிய கூத்துக்களில் கட்டியக்காரனுடைய பணியாக அமையாதது. மிக கவனமாக இருக்கணும் பிள்ளைகள். அமையாதது என்ற கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மிக கவனம். அமைவதா அமையாதா? நாங்கள் அவசரத்தில் என்ன செய்வோம் என்றால் மிக வேகமாக வினாக்களை வாசித்து விட்டு சென்றோம், எல்லாம் தெரிந்த மாதிரி. ஆனால் அங்கு திருத்துகின்ற பொழுது நிறைய பிள்ளைகள் நாங்கள் எடுப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. சபையோரை ஆயத்தம் செய்து என்பது அவருடைய பிரதான பணிகளில் அவர்தான் முதலாவதாக வருகிறார். பாத்திரங்களை அறிமுகம் செய்தல் என்பது கட்டியக்காரனுடைய பணியாக இருக்கிறது. எடுத்து சொல்லியாக செயற்படும். அவர் என்ன செய்யலாம்? அவர் ஓரமாக நின்று சபையோடு நின்று எடுத்து சொல்லியாக அமையலாம். கதை சுருக்கத்தை எடுத்து கூறுவது, அதாவது வாசகப்பா போன்ற இதுகள் எல்லாம் கதை சுருக்கங்களை எடுத்து கூறுவது, ஏனைய கூத்துக்களிலே எடுத்து கூறுவது போன்ற பணியை அவர் மேற்கொள்கிறார். நகைச்சுவையை உண்டு பண்ணுவது என்பது இங்கே தவறானது. அதற்கென்று நகைச்சுவையை உண்டு பண்ணுவதற்காக வேறொரு பாத்திரம் இருக்கிறது. ஆகவே இந்த கேள்விக்கான விடையாக நகைச்சுவையை உண்டு பண்ணுதல் என்ற விடை மிக பொருத்தமான விடையாக அமையும். பன்னிரண்டாவது கேள்வி, கிஜோஜின் என்னும் நகைச்சுவை இடையீடு வரும் அரங்கு. அப்ப எங்களுடைய மூளை என்ன செய்யணும்? கிஜோஜின் என்பது எங்க ஜப்பானிய நாடக வகை. அந்த ஜப்பானிய நாடக வகைக்குள்ளும் எந்த நாடகத்துக்கு இடையிலே வருகின்றது? ஒரு நாடகத்தினுடைய அதாவது இடைநிகழ்வாக தோற்றம் பெற்றதுதான் இந்த கிஜோஜின் என்கின்ற நாடக வகை. கபுக்கி என்பது மிக பொருத்தமற்ற விடை. ஏன்னா கபுக்குள் இடையில் எந்த ஒரு நாடகமும் அது நாடகமாக நிகழ்த்தப்படுவதில்லை. ஆட்ட இடைவேளையாக மியே என்பது பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே
புன்றப்பு என்பது ஒரு பாவையரங்குக்கு இடையில் அது அமைவதில்லை. கோவாக்கா என்பது ஒரு வணக்க முறைமைக்குரியது. ஒபேரா என்பது அந்த ஜப்பானிய நாடக மரபிலிருந்து விலக்கிய ஒரு நாடக வடிவம். ஆகவே நோ அரங்கினுடைய ஒரு இடையீட்டு அரங்காகத்தான் கிஜோஜின் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். தொடர்ந்து 13வது வினாவுக்கு நாங்கள் செல்கிறோம். மனோரதிய அல்லது கற்பித நாடகங்கள் பற்றிய தவறான கருத்து. அதாவது மிகைப்பாட்டுவாதம் அதோட ஒட்டியதாக இந்த நாங்கள் மனோரதியவாதத்தை நாங்கள் பார்க்கிறோம். வாழ்வை இலட்சிய நோக்கில் பார்க்கும் தன்மை கொண்டவை, அதாவது பிரபுத்துவமான காதல், பிரபுத்துவமான நடிப்பு, அதாவது என்னுடைய நடைமுறை வாழ்வோடு ஒத்துவராத தன்மைகளை கொண்டதாகத்தான் மனோரதிய நாடகங்களுடைய தன்மை காணப்படும். ஆகவே வாழ்வை ஒரு இலட்சிய நோக்கி பார்க்கின்ற தன்மை இங்கே இந்த நாடகங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. கவர்ச்சிகரமான உரையாடல்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மனோரதிய பாங்கான நாடகங்களுக்கு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடுவது நடிகர் சிவாஜி கணேசனை குறிப்பிடுவோம். அவர் சாதாரணமாக உரையாடுவதில்லை. அவருடைய திரைப்படங்களை பார்த்தா தெரியும், அவர் அநேகமாக சாதாரண உரையாடல், ஏப்பா நீ என்ன செய்யற, இப்படித்தான் அவர் கதை. ஆனால் நாங்கள் நோமலாக எங்களுடைய சாதாரண வாழ்வில் அப்படி உரையாடுவதில்லை. ஆகவே கவர்ச்சிகரமான உரையாடல்கள் அரசன் எங்கே சொன்னார், என்ன நடந்தது, ஒற்றனங்கி, எவ்வாறான அந்த உரையாடல்கள் இங்கே காணப்படும். ஆகவே இந்த விடை சரியாக 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோற்றம் பெற்றது மயக்கமாக இருக்கிறது. முற்பகுதியா பிற்பகுதியா நடுக்கூற்றா என்பது 19ஆம் நூற்றாண்டின் முன்னணி பகுதி வரை செல்வாக்கு செலுத்தியிருக்கிறது. இரண்டு விடைகள் எங்களுக்கு குழப்பமாக, வீரத்தை தியாகத்தை உணர்வெழுச்சி நிலைமைக்கு உட்படுத்தியது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பிரபுத்துவமான காதல் வீரம் என்பவற்றை கொண்டதுதான் இந்த இது. ஆகவே இந்த விடை என்ன சரியாக இரண்டில் எது விடை. ஒரு சின்ன இடத்துல வச்சுத்தான் இவர்கள் உங்களை மயக்குவார்கள். மிக கவனமாக இருக்கணும். 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோற்றம் பெற்றதா அல்லது 19ஆம் நூற்றாண்டின் முன்னரை பகுதி வரை செல்வாக்கு செலுத்தியதா என்ற விடையிலே உண்மையில் 19ஆம் நூற்றாண்டின் முன்னரை பகுதி வரை செல்வாக்கு செலுத்தியிருந்தது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோற்றம் பெற்றது என்பது ஒரு தவறான கூற்று. பிற்கூற்றிலே தோற்றம் பெற்று 19ஆம் நூற்றாண்டின் முன்னரை பகுதி வரை அது பிரசித்தி பெற்ற ஒரு நாடக வடிவமாக இருக்கிறது. ஆகவே இதுதான் பிழையான விடையாக அமைவதால் இந்த விடை எங்களுக்கு மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது. அதாவது நீங்க பார்க்க தெரியும், மனோரதிய கற்பித நாடகங்கள் பற்றிய தவறான கூற்று, என்ன தவறான கருத்து என்றது மிக நாங்கள் பிரதானமாக இருக்கிறோம். பதினான்காவது கேள்வி, வடமொழி நாடகத்தின் ஆரம்பத்தில் இடம்பெறும் பூர்வரங்க விதிகளில் வீணை முதலான கருவிகளில் பொருளற்ற ஒலியை கிளப்புதல் எவ்வாறு அழைக்கப்படும்? இது நாட்டிய சாஸ்திர சிலபஸுக்குள்ள இருக்கின்ற ஒரு கேள்வி என்பதை நீங்கள் இனங்கண்டிருப்பீர்கள். ஆனால் வினா புதிதாக இருக்கு, ஏற்கனவே வந்த ஒரு வினாவாக இல்லை. ஆகவே இந்த வடமொழி நாடகங்களுடைய ஆரம்பத்திலே சொல்லுவார்கள், பூர்வரங்க நாடகம் ஆரம்பிக்க முதல் பூர்வரங்க என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதில் 19 வகையான செயற்பாடுகள் இருக்கு. அந்த 19 வகையான செயற்பாடுகளிலே திரைமறைவில் திரைக்கு வெளியில், அந்த திரைமறைவில் இடம்பெறுகின்ற விஷயங்களை வைத்துக் கொண்டுதான் இங்கே பார்க்க பத்மபாணி, பரிகட்டான, சம்கோடனா, என மார்க்கா சாரதம், ரங்கத்வாரம் போன்ற விடைகள் போடப்பட்டிருக்கின்றது. அதிலே இங்கே பத்ரபாணி என்பது தோற்கருவிகளுடைய வலது இடது பக்கங்கள் சரியாக இருக்கின்றதா என்பதை தட்டி பார்ப்பது. ஆகவே இந்த விடை இங்கே பொருத்தமற்ற விடைக்குள் செல்கின்றது. ஷம்கோடனா என்பதும் இங்கே பொருத்தமற்ற விடை. இந்த விடைக்கான உண்மையில் பரிகட்டானா என்பது பூர்வரங்க விதிகளிலே வீணை முதலான இதுகளை பொருளற்ற ஒலிகளை எழுப்பி பார்த்ததற்கு சம்கோடனா மன்னிக்கவிடும் பரிகட்டானா என்பது மிக பொருத்தமான விடையாக இங்கே அமைந்திருக்கின்றது. சம்கோடனா என்பது அங்கே வலது இடது பக்கங்கள் சரியாக இருக்கின்றன என்று பார்த்தது. மார்க்கா சாரதம் என்பது எல்லா வாத்திய கருவிகளுடைய லயம் சுருதி என்பன சரியாக இருக்கின்றதா என்பதை பார்க்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த விடைகள்
விடையாக அமைகின்ற பொழுது மிகச்சரியான விடையாக பரிகட்டானா என்பது இங்கே அமைந்திருக்கிறது. சடங்கு என்பது கூட ஒரு நடைமுறைதான், ஆனால் அது உழைப்பு போக்கில் இருந்து வேறுபட்டது என கூறியவர் என்ற வினா அடுத்த வினாவாக அமைகின்றது. சடங்கு என்பது கூட ஒரு நடைமுறை தான், ஆனால் அது உழைப்பு போக்கிலிருந்து வேறுபட்டது என கூறியவர். இங்கே பாருங்கள், கடந்த வருடம் பக்தவத்சல பாரதியினுடைய வினா உங்களுக்கு 2019ஆம் ஆண்டிலே ஒரு வினாவாக அமைந்தது. இந்த வருடம் இவர்கள் அனைவரும் சடங்கு பற்றிய கருத்தை முன்வைத்தவர்கள். அவர்களுக்குள் என்ன சடங்கிலிருந்து நாடகம் தோன்றியது என்று குறிப்பிட்டவர் ஜார்ஜ் தாம்சன். அவர் இந்த விடைக்குரிய ஆளாக அமைகிறார். அவர் தான் சொல்லியிருக்கிறார், சடங்கு என்பது கூட என்ன ஒரு நடைமுறை தான், ஆனால் அது உழைப்பு போக்கிலிருந்து வேறுபட்டது. அதாவது சில விடயங்களை நாங்கள் மனனம் செய்வதனூடாக அல்லது மீள மீள நாங்கள் அதை கற்பதனூடாகவே இவ்வாறான கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். பேராசிரியர் சிவத்தம்பி என்ன செய்திருக்கிறார், அதாவது பேராசிரியர் மௌனகுரு என்ன செய்திருக்கிறார், சடங்கு என்றால் என்ன, மனிதன் அதாவது இயற்கைக்கு பயந்து வாழ்ந்த பொழுது அவன் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் தான் சடங்காக வந்தது என்று அவர் கூறியிருக்கிறார். அதே போல பக்தவத்சல பாரதி சொல்லுது, ஒவ்வொரு கருத்துக்களை நாங்கள் ஆழமாக பார்ப்பதனூடாக தான் இவ்வாறான கேள்விகளுக்கு எங்களுக்கு இந்த விடையை அணுகக்கூடியதாக இருக்கும். சமூகம் சார்ந்த அரங்கியல் சார்ந்த பண்பாட்டு நிலை சார்ந்த ஒடுக்கப்பட்ட உணர்வுகளை மனம் திறந்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு சாதனமாக அரங்கை கட்டமைப்பதற்கு சடங்காற்றுகை முறைகளை அடிப்படையாக கொண்டு செயல்பட்ட ஈழத்தின் அரங்கவியலான இந்த கேள்வியை பாருங்கள், சடங்கை நோக்கிய நவீன அரங்கு, அதாவது எங்களுடைய நியூஸ்ல இருக்கிற நவவேட்கை வாதம் அவன்காட் தியேட்டர் என்பதற்குள் அமைக்கப்பட்ட ஒரு வினா. ஆனால் வினாவுக்குரிய விடை எதிர்பார்க்கப்படுகின்றது எங்கே, ஈழத்து நாடக வரலாற்றுகளை கொண்டு செதுகிறது. அங்க பார்த்தா தெரியும், ஈழத்து நாடக ஆசிரியர்கள் பேராசிரியர் சிவத்தம்பி, மௌனகுரு, பாலேந்திரா, குழந்தைமா சண்முகலிங்கம் போன்றவர்களை இங்கே தொடர்படுத்திய விடை இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த சமூகம் சார்ந்த அரங்கியல் சார்ந்த அதாவது ஒடுக்கப்பட்ட உணர்வுகள் சம்பந்தமான இது உங்களுக்கு தெரியும். ஐரோப்பிய நாடக வரலாற்றிலே ஒகஸ்டா போல் அவர்கள் ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கை மேற்கொண்டவர். அந்த ஒகஸ்டா போலுடைய பின்னணியிலே ஈழத்தில் செயற்பட்ட ஒரு நாடகவியலாளராக நாங்கள் கலாநிதி சிதம்பரநாதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய ஈழத்தின் பல்வேறு நிலைமைகளிலே இந்த ஒடுக்கப்பட்ட உணர்வுகளை மனந்திறந்து மக்கள் வெளிப்படுத்துவதற்காக சுனாமி நேரம், யுத்த காலங்களிலே எல்லாம் தனது அரங்க செயற்பாட்டை மேற்கொண்டவராக சிதம்பரநாதன் அவர்கள் காணப்படுகிறார். தமிழக நாடக வரலாற்றிலே காலத்துக்கு காலம் ஆடல்கள் நிகழ்த்துவோரை சிறப்பு பெயர் கொண்டு அழைத்து வந்தனர். அந்த வகையிலே திருவளவன் என்ன நாடக மையன், நிறுத்த பேரரையன், திருவளவன் என்ற பெயர்களை இங்கே கேள்விப்பட்ட மாதிரி நாங்களோட போய் மொடல் பேப்பரை பார்த்துருக்கோம். மொடல் பேப்பர்ல பார்த்தா தெரியும் இப்படியான பெயர்கள் வந்து போயிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சங்ககாலம் தொடக்கம் இந்த நவீன காலம் வரை தமிழக நாடக வரலாற்றிலே ஆடல்களை நிகழ்த்துவோருக்கு ஒவ்வொரு வகையான பெயர்கள் வழங்கியிருக்கிறார். சங்க காலத்திலே பார்த்தால் ஆடல்களை நிகழ்த்திய மங்கைகளை விரலியர் என்று அழைத்திருக்கிறார்கள். கூத்தர்கள் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பொருணர், அகமுனர், கண்ணுளர், வைரியர் ஒவ்வொரு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நிலப்பிரபுத்துவ காலத்திலே பரத்தேர் என்ற பெயர்கள், தேவரடியார்கள், அப்படி நிறைய பேர்களால் அழைக்கப்படுகின்ற பொழுது ஆண்கள், இங்கே கேட்கப்பட்ட கேள்வி நடனம் ஆடிய ஆண்களை சிறப்பு பெயர் கொண்டு அழைத்து வந்தனர். திருவளவன் என்ற சிறப்பு பெயர் கொண்டு நடனம் ஆடிய ஆண்களை அழைத்தது இங்கே சங்க காலத்தில் இல்லை, பல்லவர் காலத்திலே இல்லை, விஜயநகர நாயக்கர் காலத்தில் இல்லை, கலித்தேவ காலம் என்பது பிள்ளை, சோழர் காலத்திலே திருவளவன், நிறுத்த பேரரையன், நாடக மையன் போன்ற பெயர்களை கொண்டு அழைத்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே தொண்டமனார் மற்றும் ஏனைய பரீட்சைகளில் வந்த ஒரு கேள்வி. திருவளவன் என்ற சொல்லு பயன்படுத்தப்படவில்லை, மிக கவனமாக இருக்கணும்.
நாடக மையம் நிறுத்த பேரவைய 2 சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திருவளவன் என்ற சொல்லி பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே அந்த பெயரும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பாடல் பிரபல்யமாக உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிராக்டிகல் எக்ஸாம்ல நீங்கள் அடிக்கடி படிச்சிருப்பீங்க. என பசியால் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் ருசியாய் உணவளிப்பாய் வள்ளி பசியால். இது ஒரு இசை நாடக பாடல். இந்த இசை நாடக பாடலுடன் தொடர்புடைய பாத்திரங்கள் வள்ளி திருமணம் நாடகத்தினுடைய பாத்திரங்களை கேட்டிருக்கிறார். அந்த வள்ளி திருமணத்திலே வருகின்ற அனைத்து பாத்திரங்களும் தான் இங்கே போடப்பட்டுள்ளது. வள்ளி திருமண நாடகத்திலே வருகின்ற நம்பிராயன் குட்டியண்ணா என்ற விடை அது ஒரு பொருத்தமற்ற விடை. ஏனென்றால் வள்ளியினுடைய அப்பாவும் அவருடைய அண்ணாவும் அங்கே காணப்படுகிறார். வேடன் நாரதர், வேடன் நாரதர் என்பது இங்கே பொருத்தமற்ற விடை. நாரதர் வள்ளி, அங்கு நாரதருக்கு பசிக்கவில்லை. அங்கே முருகன் மாறுபடத்தில் செல்லுகிறார். ஒன்று வேடனாக செல்லுகிறார், இரண்டாவது விருத்தனாக செல்லுகிறார். வேடனாக செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், காயாத கானகத்தை நின்றுலாவும் காரிகையை அந்த மேயாதமான் புள்ளி மேவாதமான் அந்த பாட்டோட வருகின்றதால் வேடன் வள்ளி என்ற விடை சரியாது. ஆனால் இங்கே விருத்தனாக வந்தவர் தான் பசியால் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் ருசியாய் உணவளிப்பாய் என்ற ஒரு பாடலுக்கு இந்த 2 பாத்திரமும் பொருத்தமாக இருக்கிறது. ஆகவே வேடன் வள்ளி என்றதும் விடை. ஆகவே விருத்தன் வள்ளி என்ற விடை இந்த வினாவிற்கு பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஆகா சத்தியவான் என்பது நான் தானே என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதில் என்ன அடங்கி இருக்கிறது போன்ற வினாக்களை கடந்த இடங்களிலே கேட்டிருந்தார். ஆகவே இந்த முறை புதுசாக யோசிப்பார். நாங்களும் புதுசாக யோசித்து ஒவ்வொரு கேள்வி இப்படி வருமா அப்படி வருமா என்று யோசித்து படிக்கிறதான் எங்களுடைய பரீட்சைக்கு இலகுவாகும். அதாவது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நோட்ஸ் ஒன்றை நாங்கள் என்ன செய்யணும், வினாக்களாக மாற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். என்றால் தான் நாங்கள் கடினமான பயிற்சி எடுத்தால் தான் இலகுவாக இந்த பரீட்சையிலே வெற்றி அடைய முடியும். அடுத்த கேள்வி ஒரு கிரேக்க காலம் சம்பந்தப்பட்ட எங்களுடைய டெக்ஸ்டாக இருக்கிற இடிபஸ் மன்னன் பற்றிய ஒரு வினா. இடிபஸ் மன்னன் நாடகமானது எழுதப்பட்ட ஆண்டாக கருதக்கூடியது. நாங்கள் முக்கி படிச்சுட்டு போவோம். ஆனால் அவங்க சிம்பிளாக ஆண்டு என்று கேட்க பார்ப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கேட்பாங்க. சொல்ல சோபோக்ரிஸ், இது எழுதியவன் சோபோக்ரிஸ். அவன் பிறந்த இடம் எது? ஒரு மூலைக்கெல்லாம் கிடக்கும் அந்த இடம். அந்த இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இலங்கையில இல்லை, கிரேக்கத்தில் போய் கண்டுபிடிக்கணும். ஆகவே இங்க பாருங்க, இந்த விடைகளை எப்படி நாங்கள் தட்ட போறோம். ஏன்னா இந்த நாடகம் எழுதப்பட்டது கிறிஸ்துக்கு முன். ஆகவே கிபி வருகின்ற விடைகள் எல்லாத்தையும் தட்டணும். கிபி வருகின்ற விடைகள் எல்லாம் இங்கே பொருத்தமற்ற விடை. இலகுவாக கண்டுபிடித்து விட்டோம். 2 விடை பொருத்தமற்ற. கிமு என்று பார்க்கின்ற பொழுது அது 420 419 இல்லை, 429 419 அல்லது 429 420 என்கின்ற குழப்பங்கள் இருக்கிறது. இதிலே இந்த விடைகள் நாங்கள் மீள பார்ப்பதன் ஊடாகத்தான் என்ன செய்யலாம், இதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். 429 தொடக்கம் 420. சிலவர்கள் குழப்புவார்கள். கிறிஸ்துக்கு முன் ஆண்டுகள் முன்னுக்கு பெருசாகவும் பின்னுக்கு சின்னனாகவும் இருக்க முடியும். அதாவது கிறிஸ்துக்கு முன்னுக்கு சின்னனாக, அதாவது ஆண்டு கூடி குறையும். பின் அன்றைக்கு முன்னுக்கு சின்னனாகவும் பின்னுக்கு பெரிதாகவும் இருக்கும் ஆண்டு. அதையும் கவனத்தில் எடுக்கணும். ஆகவே 429 தொடக்கம் 420 என்ற விடை மிக பொருத்தமான விடையாக இருக்கு. ஐரோப்பிய நாடக வரலாற்றினுடைய வினா ஒன்று அடுத்த வினாவாக அமையும். அதாவது நடிகர் தமது உள்ளார்ந்த உணர்ச்சிகள் ஊடாக பாத்திரங்களில் நுழைய முடியும் என கூறியுள்ளார். பாத்திரங்களுக்குள் நுழைதல், பாத்திரமாக வாழுதல், அது போன்ற சிந்தனைகளை யார் வச்சார்? அப்படி பார்க்கின்ற பொழுது நடிகன் நடிக்கின்ற பொழுது பார்ப்போர் துலங்க வேண்டும். என்ன பார்வையாளர் துலகங்களுக்கு ஏற்ப நடிகன் நடிக்க வேண்டும். நாங்கள் நினைச்சிருப்போம், அது ஸ்டெனிஸ்லவஸ்கி சொல்லியிருப்பார். ஆனால் அதை அரிஸ்டோட்டில் சொல்லி இருக்கிறார். அரிஸ்டோட்டில் சொன்ன கூற்றுக்குரிய வினா இப்போ மாடல் பேப்பரோடாக நாங்கள் நிறைய காலம் அந்த வினா ஓடிக்கொண்டிருந்தது.
இப்ப நேரடி கேள்வியாக நடிகர் தமது உள்ளார்ந்த உணர்ச்சிகளோடாக பாத்திரங்களுக்கு நுழைய முடியும் என குறிப்பிட்டார். இந்த ஷேக்ஸ்பியர் அப்படியான கருத்தை சொல்லியிருக்கிறாரா? இல்லை, அவர் அப்படியான கருத்தை ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா உலகம் ஒரு நாடக மேடை அப்படியான. ஆண்டனி ஆர்த்துவார்ட் அவருடைய நாடகம் ஊத்தி வந்து உங்களுக்கு தெரியும் குரூர அரங்கு. அவர் அதாவது ஒரு யதார்த்த விரோத அரங்கு. இந்த கேள்வி வந்து உள்ளார்ந்த உணர்ச்சிகளோட பாத்திரங்களுக்குள் நுழைய முடியும் என்று சொல்வது ஒரு யதார்த்த ரீதியான அரங்கோடு தொடர்புடைய அரங்கவியலாளருக்கு பொருந்தும். ஆகவே ஒரு யதார்த்த விரோதி. மொலியர் என்பவர் அவர் கொமெடியா டெல்லார்ட்டை பின்பற்றி நாடகங்களை போட்ட ஒரு நாடக ஆசிரியர். அவருக்கு பொருத்தமற்ற ஒரு விடை. பெட்ரோல் பிரைஸ் உங்களுக்கு தெரியும். பெட்ரோல் பிரைஸ் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் வந்து அந்நியவாத கோட்பாட்டை முன்வைத்தார். அந்நியவாத கோட்பாட்டை முன்வைத்தபடியால் அவர் பார்த்தவர்களுடன் ஒன்றி போதல் அதையெல்லாம் நிராகரித்தார். ஆகவே இந்த விடைபெற ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி தான் சொல்லுகிறார், பாத்திரமாக வாழ வேண்டும். முறைமை கோட்பாட்டினூடாக பாத்திரமாக வாழ வேண்டும். அதுக்கு தான் அந்த இஃப் என்ற நுட்பத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இஃப் என்ற நுட்பம், அந்த நுட்பத்தின் ஊடாகத்தான் சொல்லுகிறார், உணர்ச்சிகள் ஊடாக, அதாவது நடிகர் தமது உள்ளார்ந்த உணர்ச்சிகள் ஊடாக பாத்திரங்களில் நுழைய முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த வினாக்கு இது ஒரு ஒளியமைப்போடு சம்பந்தப்பட்டது. ஐரோப்பிய நாடக வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா. குறியீட்டு ஒளியமைப்பினை அரங்கிற்கு அறிமுகம் செய்தது. அதாவது குறியீட்டு ஒளியமைப்பு இரண்டு பேரை நாங்கள் கற்றிருக்கிறோம். ஒன்று கோடன் கிரைக், ஒளி கொண்டு ஓவியம் தீட்ட முடியும். ஏன்னா அதே போல அடோலாப்பியா, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒளியமைப்போடு சம்பந்தப்பட்டது. இவர்கள் எல்லோரும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் ஆனால் ஒளியமைப்பு தொடர்பாக, அதாவது குறியீட்டு ஒளியமைப்பை அறிமுகப்படுத்தியவர்களால் வேறு விட இல்லை அடோலாப்பியா. அடுத்தது பாருங்க, அடுத்த வினாவுக்கு செல்கிறோம். தமிழக நாடக பண்பாடு, அதாவது தமிழக நாடக பண்பாடு, இந்தியாவுடைய தமிழக நாடக பண்பாட்டிலே அடிநிலை சமூகத்தை முதன்மைப்படுத்தல், சாதி முறையினை வெளிவிளக்க செய்தல், இறை பக்தியினை வெளிப்படுத்துதல் போன்ற அரங்கியல் பின்புலங்களை கொண்ட காலப்பகுதியில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆட்சி முறையிலும் ஒவ்வொரு விதமாக நடந்திருப்பார்கள். சங்க காலம் என்பது எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றது. அங்கே ஆடல்கள் தொழில்முறையாகவும் ஆடினார்கள். அதே நேரம் சடங்கு ஆச்சார நிலைமைகள் ஆடினார்கள். நிலப்பிரபுத்துவ காலத்திலே வந்து பண்ணைகளிலே ஆடல்கள் இடம்பெற்றது. அங்கு சாதி சமயம் அதற்கு அந்த பிரச்சனை இல்லை. அதே போல சிலப்பதிகார காலத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாதவி ஒரு நாடக மகளிராக இருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக 600 தொடக்கம் 1200 வரையான காலத்தில் வந்து பல்லவர் சோழர் கால நாடகம். அந்த பல்லவர் சோழர் கால நாடக மரபில் நீங்க பார்த்தா தெரியும், அங்க ஆலயத்துக்குள் தான் கலை வளர்க்கப்பட்டது. அதாவது ஒரு உயர்நிலைப்பட்டவர்களிடம் மாத்திரம் அங்கே கலை என்பது இருந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பல்லவர் சோழர் காலத்தை தொடர்ந்து வருகின்ற 1200 தொடக்கம் அங்கே 1300 அந்த காலப்பகுதிகளுக்குள்ளே ஆட்சி செய்த விஜயநகர நாயக்க மன்னர்கள் ஆலயங்களுக்கு வெள்ளியாலை அடிநிலை சமூக மக்களுடைய கலைகளை வளர்த்தார்கள். உங்களுக்கு தெரியும், பள்ளு, குறவஞ்சி, நொண்டி போன்ற நாடக வடிவங்கள் அங்கேதான் வளர்ச்சி பெற்றது. ஆகவே இந்த விடையை பார்ப்போம் என்றால் சங்ககாலம் என்பது ஒரு தவறான கருத்தாக இருக்கு. சிலப்பதிகார காலம் பொருத்தமற்றது, ஏற்கனவே சொல்லியிருக்கு. நிலப்பிரபுத்துவ காலம், அந்த மூன்றுமே அதாவது கிபி 600 வரையான காலத்துக்குள்ள அமையும். நாங்கள் பல்லவர் சோழர் காலத்தை தான் கோயில் பண்பாட்டு காலம் என்று சொல்லுவோம். இந்த கோயில் பண்பாட்டு காலம் மிக பொருத்தமற்றவை. ஆகவே விஜயநகர நாயக்க காலத்துல தான் இந்த தமிழக பண்பாட்டிலே அடிநிலை சமூகத்தை முதன்மைப்படுத்திய அந்த நாடக மரபு அங்கே காணப்பட்டது. அடுத்த வினா, நாடகம் ஒன்று தணிக்கை செய்யப்படுவதன் காரணம். ஏற்கனவே மாடல் பேப்பர் ஊடாக நாங்கள் பார்த்த ஒரு வினா, ரசனை குறைவாக இருக்கு. தணிக்கை செய்யப்படுவது என்பது அதாவது நாடக எழுத்து பிரதியை நாங்கள் தணிக்கை குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும்.
நெடுநாடகங்கள், அநேகமாக நெடுநாடகங்கள் இங்கே ஒரு நாட்டிலே நாடகம் போடப்படுமாக இருந்தால் அங்கே தணிக்கை குழுவிடம் அனுப்பி அதை சிபாரசு பெற்று தான் நாங்கள் போட வேண்டும். எங்களுக்கு அது புழக்கத்தில் இல்லை, அதனால் நாங்கள் அதை மறந்துவிடும். கொழும்பு பகுதிகளிலே அது நிச்சயமாக இருக்கிறது. இதுக்காண்டி ஒரு சபையை அங்கு கூடியிருக்கிறது. அதாவது என்னென்ன விடயங்கள் ஒரு நாடக எழுத்துருவிலே அமைய வேண்டும் என்ற விதிமுறை, அந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டிருந்தால் அந்த நாடகம் தணிக்கை செய்யப்படும். உண்மையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரசனை குறைவாக இருத்தல் என்பது அவர்கள் வாசிப்பு நிலையிலே அந்த எழுத்துருவை பார்க்கின்ற பொழுது அது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே ரசனை குறைவு என்பதால் அந்த நாடகம் தணிக்கை செய்யப்படுவதல்ல. ஆகவே அந்த விடை பொருத்தமற்றதாக. தெளிவான சித்தரிப்பு முறை இல்லாமை என்று கிடையாது. தெளிவான சித்தரிப்பு முறை இல்லை என்ற சித்தரிப்பு முறையை பற்றி தணிக்கை குழு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆற்றுகை நேரத்தில் நெறியாளர்களின் திறமையால் அது சித்தரிப்புக்கு உள்ளாகும். தேவைக்கு அதிகமாக நீண்டிருத்தல், அது சில வேளையில நீளமான பகுதியாக எடுத்துட்டு இருக்கும். ஆற்றுகையில் என்னவாக இருக்கும், அது ஒரு குறுகிய நேரத்துக்குள் அமையக்கூடியதாக கூட இருக்கும். தனி மனித பிரச்சனைகளை வெளிப்படுத்தும், தனி மனித பிரச்சனைகளின் தனி மனித முரண்பாடுகளின் நாடகம். ஆகவே அதுவும் பொருத்தமற்றதாக. இன மத இன மோதுகைக்கு இடமளித்தல், ஒரு நாடகம் ஒன்றை ஆற்றுகை செய்வதனூடாக ஒரு இனத்துக்கிடையிலே இன்னொரு இனத்தோடு அது மோதிக்கொள்ளுமாக இருந்தால், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துமாக இருந்தால் அந்த அந்த எழுத்துரு நிச்சயமாக அது தணிக்கை செய்யப்படும். இது அந்த குழுவிடம் இருக்கு. ஆகவே மத இன மோதலுக்கு இடமளித்தல் என்ற விடை இங்கு பொருத்தமற்ற விடையாக இருக்கிறது, பொருத்தமான விடையாக இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், ஒரு ஐரோப்பிய நாடக வரலாற்றோடு தொடர்பட்ட ஒரு வினா. செட்ஸ்வானின் நல்ல பெண்மணி, குட் வுமன் ஆஃப் செட்ஸ்வான். இப்படியான வினாக்கள் வருகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக ஓடிப்போய் எங்க இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா மொழிபெயர்ப்பில் நாங்கள் கண்டபடியும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அது சிலதர்களுக்கு விளங்கலாம். பிளாங்க் வேர்ஸ் என்பதை வெற்று கவிதை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஒரு பகுதி. மேல வெற்று கவிதை என்பது ஒன்று இருக்குதா, வறுமையான கவிதை என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் திருமறை கலாமண்டத்தினுடைய மரிய சேவையடிகளார் மொழிபெயர்த்திருக்கிறார் அஞ்சி பெருந்தொடை அகவற்பா. உண்மையில் அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது. ஆகவே நாங்கள் பிளாங்க் வேர்ஸ் என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு படிக்கிறோமோ அதே போல குட் வுமன் ஆஃப் செட்ஸ்வான் என்ற நாடகம் யாருடையது என்ற வினா இங்கே வந்திருக்கிறது. அந்த வினா பார்த்தோம்னால் பெடோல் பட், சாமுவேல் பெக்கெட், ஹென்ரி கிப்சன், ஆண்டன் செக்கோவ், அன்டோயின் என்ற விடைகள் இங்கே இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா என்றால் பெடோல் பட்னுடைய நிறைய நாடகங்கள் உங்களுக்கு தெரியும். அவருடைய முதலாவது நாடகம் பால், இரண்டாவது பறையொலி, மிக பிரபலமான நாடகமாக அமைவது அவருடைய கோகேசியின் சாக் சர்க்கிள் என்று சொல்வாங்க. அதாவது வெண்கட்டி வட்டம், வெண்கட்டி வட்ட நாடகத்தையே அதாவது இங்கே எங்களுடைய ஈழத்தில் பலர் அதை நிறையாவில் செய்திருக்கிறார். ஹென்ரி ஜேசன், பராக்கிரமரியல்ல ஹென்ரி ஜேசன் போன்றவர்கள் எல்லாம் சிங்களத்திலும் தமிழிலும் அதை என்ன செய்கிறார்கள், ஆற்றுகை செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த சாமுவேல் பெக்கெட், அடுத்த நாடகம் சாமுவேல் பெக்கெட் என்றத அவர் அபத்த நாடக ஆசிரியர். மிக பிரபலமான நாடகங்கள் இரண்டு நாங்கள் அவருடைய பார்த்திருக்கிறோம். ஒன்று வெயிட்டிங் ஃபார் காட், அதாவது கடவுளுக்காக காத்திருத்தல். அடுத்தது 30 செகண்டில் மூச்சு என்ற நாடகம். அதே போல ஹென்ரி கிப்சனுடைய என்ன ஹென்ரி ஹெட்டலிஸ் என்ற முதலாவது நாடகம், பெரியல் கிரவுண்ட் மயான பூமி என்பது அவருடைய இரண்டாவது நாடகம். அதே போல ஹென்ரி கிப்சனுடைய நிறைய நாடகங்கள் யதார்த்த நாடகம் என்ற வகைக்குள் வருகின்றது. சமூகத்தின் தூண்கள், பேய்கள் என, இளைஞர் சங்கம், ஒரு பாவை வீடு என பல நாடகங்கள். ஆண்டன் செக்கோவ், அதாவது ஒரு யதார்த்த நாடக ஆசிரியர் ஆண்டன் செக்கோவ், அவருடைய நாடகங்கள் மிக பிரபலமான நாடகமான சரிப்படத்தூட்டு 900 தடவைகள் ஸ்டானிஸ்லவஸ்கியால் மேடையேற்றப்பட்ட ஒரு நாடகம். அவருடைய நிறைய நாடகங்கள் இருக்குது. அதாவது முதலாவது நாடகம் தந்தை இல்லாதவன் என்று சொல்லப்படுகின்றது. கரடி, சம்பந்தம், வான்யமாமா, காட்டுவாத்து, அன்னப்பாட்டு அப்படியான நாடகங்கள் எல்லாம் ஆண்டன் செக்கோவ். அன்டோயின் என்றது உங்களுக்கு தெரியும்,
இயற்பண்பு வாதத்தின் பல முக்கிய நாடகங்கள், அதாவது கசாப்பு கடைக்காரன் என என்ற நாடகத்தை எழுதியவர் அவர்தான். இங்கே பெடோல்பிரெச் என்ற விடை இந்த இவர்களுடைய பகுதிக்குள் இந்த 4 விடை பொருத்தமற்றதாக இருந்தது. பெடோல்பிரெச்சுடைய நாடகமாகத்தான் குட் வுமன் ஆஃப் செட்ஸ்வேன் என்ற வினா அமைகிறது. அடுத்த வினாக்கு செல்கிறோம். இது ஒரு ஈழத்து நாடக வரலாற்று கேள்வி. இலங்கை பல்கலைக்கழக நாடக வளர்ச்சியில் பேராசிரியர் கணபதி பிள்ளை மிக முக்கியமானது. என கலையரசு சொன்னலிங்கம், கணபதி பிள்ளை, வித்யானந்தன் என்ற பரம்பரையில் கணபதி பிள்ளையினுடைய உங்களுக்கு தெரியும் 10 நாடகங்களை எங்களுக்கு முத்தாக தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய நாடக பாணி இயல்பினர், அதாவது யதார்த்தத்தை அடிக்கற்றி பல பேர் இந்த நாடகங்களை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். அதில் குடித்தனம், இரட்டை வேடம், மானிடம் என்பது புல்லோ, குரங்குகள் என்ற நாடகங்களை யார் எழுதியோர் 4 பேர்கிட்ட பேர் தெரிஞ்சிருக்கும். இப்படியான நாடகங்கள் தான் நாங்கள் சிக்கி போயிடும். ஏனென்றால் சுத்த சூன்யமாக இருக்கும் இந்த விடைகளை பார்க்கின்ற பொழுது உபடாத்தியமே பாடமை. ஆனால் அத்தனை விடயங்களும் எங்களுடைய ஆசிரியர் அறிவுரை வழிகாட்டியிலே போடப்பட்டது. அதான் மிக பெருமதியான விடயங்கள் ஆழத்தில் தான் இருக்க முடியும். அதை நாங்கள் தேடிச் சென்று கேட்கிறவன் தான் பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம், இதுல சில டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். சில நாடகங்கள் எங்களுக்கு தெரியும், சில நாடகம் தெரியாமல் இருக்கு. இதுல பார்க்கிறோம், குரங்குகள் என்பது நந்தியினுடைய நாடகம் என்று நாங்கள் படித்திருப்போம் என்று வைப்போம். நம்ம நந்தியினுடைய நாடகமாக இருந்தால் இங்கே இந்த விடைகள் இது இந்த தில்லைநாதன், முத்துலிங்கம், சொக்கன் என்ற விடை இல்லாமல் போகும். அல்லது இங்கே போடப்பட்டதிலே குடித்தனம் என்பது, குடித்தனம் முதலாவது தெரிந்தால் குடித்தனம் என்பது யாருடையது, அது முத்துலிங்கத்தினுடைய நாடகம் என்று நாங்கள் தெரிந்திருந்தால் அதை நாங்கள் டிக் பண்ணலாம். ஆகவே இந்த விடை சரி, இந்த விடை முதலாவதாக வருகின்ற விடை பாருங்க. இது வேறாது, இது வேறாது பாருங்க. பதிலுக்கு அடுத்த 2 தெரியாட்டியும் பரவாயில்லை, அடுத்த 2 விடை கூட தெரியாட்டி பரவாயில்லை. ஏதோ 1-2 விடை தெரிந்துட்டால் கூட நாங்கள் இந்த கேள்விகளுக்கு சரியை எடுக்கக்கூடிய 4 தெரிய வேண்டும். குடித்தனம் என்பது முத்துலிங்கம், இரட்டை வேஷம் என்பது யாருடையது, சொக்கனுடையது, மானிடம் என்பது புல்லோ என்பது தில்லைநாதனுடையது, நந்தியினுடைய குரங்குகள். இவருடைய ஒரு நாடகம் இல்லை, நிறைய நாடகம் இருக்கு. அதிலே ஒவ்வொன்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 விடை தெரிந்தபடியால் எங்களுக்கு இந்த விடை 3வது விடை ஒரு பொருத்தமான விடையாக அமைகின்றது. இதே போன்ற கேள்வி அவர்கள் இந்த இடத்துல வேற கேள்வி கேட்பார். பெண்ணியம் பற்றி பேசிய நாடகம் அல்லது சமூக விடுதலை பற்றி பேசிய நாடகம் ஒவ்வொரு வகுதிகள் இருக்குது. 1970களில் என்ன இடம்பெற்றது, 80களில் இன முரண்பாடு பற்றி, 70களில் அப்படி என்று ஒவ்வொரு கேட்டகரியாக உங்களுக்கு கைட்ல இருக்கு. அதை நீங்கள் தேடி சென்று கேட்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கள நாடக வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு வினா அமைகிறது. என்ன ஒவ்வொரு விடைகளை பார்க்க தெரியுது. தொழில், குகம்பகாங்காரிய, சன்யகும, ரகயகும, பகன்மடுவ என்ற விடை இருக்கிறது. அதுல பாருங்க, ஊராஜக்கம, பொருஜக்கம, நயாஜக்கம எல்லாமே கேள்விப்படாத பேர் போல இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ஆனா படிச்சுட்டு போனா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்க, ஊராஜக்கம, பொருஜக்கம, நயாஜக்கம போன்ற நாடகம் சார்ந்த சந்தர்ப்பங்களை உள்ளடக்கிய சிங்கள சடம். இந்த ஊரா, பன்றி என பாம்பு போன்ற இதுகளை செய்கின்ற சிங்கள சடம் இதுவே நாடகம் போல இருக்கு. ஒரு சடம் போன்ற நிகழ்த்திற்கு அங்க ஒரு நாடகம் போன்ற ஒரு பகுதியை நடிச்சு காட்டும். அவ்வாறானது எதுல இருக்குது. தொழில் என்பது ஒரு பேயோட்டும் சடம். அங்க முற்றும் முழுதாகவே அங்கு உரையாடல்கள் என்ன, அதுகளுக்களால நோய் பிடித்தவர், பேயை வரவழைத்தல், அந்த பேயிடம் வினாவுறது, நீ யார், ஏன் வந்தாய், எதற்காக வந்தாய், அப்போ சொல்லும் நான் பேரை சொல்ல மாட்டேன், ஒன்று அனுப்பினது யார் சொல்ல மாட்டேன், அவருக்கு விசுவாசமாக இருக்கணும், என்ன வேணும், நரவெளி வேணும் போன்ற உரையாடல் அங்கே அதுதான் நாடக அம்சமாக இருக்கும். ஆகவே தொழில் என்பது இங்கு பொருத்தமற்றதாக இருக்கும்.
சன்னியகும என்றது ஒரு தொழிலின் ஒரு பகுதியாக இருக்கிறது. டகட்ட சன்னி என்று கேட்பார்கள். அந்த கேள்வியும் அடிக்கடி முந்தி வந்திருக்கிறது. 18 பேய்கள் என்ற ஊர்வலம், 18 பிசாசுகள் என வந்து அங்கு ஒவ்வொரு வகையான ஆடல்களை நிகழ்த்திச்சது. அந்த 18 பிசாசுகள் வந்து போவதே ஒரு வகையான ஒரு நாடு. அங்கே அதுக்குள்ளேயே அபிநயம் போன்ற பகுதிகள் எல்லாம் இருக்கு. இது உங்களுக்கு ஓல்ட் சிலபஸ்ல வந்த ஒரு பெயர். பகன் மடுவ பூனாவடுவ அப்படி இருக்கிற ஒரு என்ன மடுவ சாந்தி சடங்குகளை வர இது அது ஒரு பொருத்தமற்ற. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரட்டயகும, அதாவது ஒரு பிள்ளை வரம் வேண்டுதல். ரட்டயகும பற்றி நிறைய தடவை வந்திருக்கு. அதாவது 7 மெலட்ராணிகளுடன் தொடர்புடைய சடங்கு எதுன்னு கேட்டிருக்கிறார்கள். ரட்டயகும பிள்ளை வரம் வேண்டுதலுடன் தொடர்புடைய சடங்கு எது? ரட்டயகும. ரட்டயகும மறுபெயர் ரித்திஜாகிய. ஆகவே இந்த ரட்டயகுமல வந்து ஊராஜகம பொருஜகம என்ற ஒரு பகுதியே இல்லை. அது வந்து அங்கு அபிநய சித்தரிப்பாக உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்பதால் ஒரு சேனையிலே பருத்தி பஞ்சை விளைவித்து அதை நூல் நெய்து அதை தீபங்கர புத்தருக்கு காணிக்கை செய்தல், அதுகள்லாம் நாடக சம்பந்தமாக இருக்கிறது. சீயக்காய் வைத்தல், முழுகுதல், நீராடுதல், என்ன பாயிலைத்தல், அந்த அந்த செயற்பாடு. ஆனால் கொகம்பகங்காரியம் உங்களுக்கு தெரியும். விஜயன் குபேனியுடைய விஜயன் வந்து குபேனிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போனதால அங்க ஏற்பட்ட விளைவுகளின் காரணமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சடங்காக இந்த குகம்பகங்காரி என்பது பார்க்கப்படுது. அந்த குகம்பகங்காரியுடைய இறுதியில் இந்த ஊரா ஜக்கம, பொரு ஜக்கம, நயா ஜக்கம நிறைய இருக்கு. சீதா ஜக்கம, தர்மன ஜக்கம, நிறைய ஜக்கமங்கள் இருக்கு. அதுல 3 தான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குகம்பகங்காரிய என்பது இங்கே மிக பொருத்தமான ஒரு விடியாக இருக்கிறது. அடுத்த வினா, அடுத்ததும் சிங்கள நாடக வரலாறு தொடர்புடைய வினா. நூர்தி நாடக மரபின் முன்னோடியாக கருதப்படுவர் யார்? இந்த இடத்துல மிக கவனமாக இருக்கணும் பிள்ளைகள். நியூ சிலபஸ் வர வர புது புது விடயங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதான் நியூ சிலபஸ். எவ்வளவு காலம் படிச்சிருப்போம் நூர்தி நாடக மரபின் தந்தை என்றுடனே ஓடி போய் சொல்லுவோம் ஜான் டி சில்வாண்ட். அந்த விடையும் இருக்கு. முதலாவது விடையாக இருக்குது. எங்களை மயக்கிறதுக்காகவே ஜோன் டி சில்வா என்ற விடை முதலாவது விடையாக இருக்குது. வந்து சொல்றது ராமா பேப்பர் சரியான சுவம், இந்த முறை எனக்கு ஏ வரும். அந்த ரிசல்ட்ஸ் விடையெல்லாம் தெரியும் என்ன ரிசல்ட் என்ன அப்டேட் இல்லை. பாருங்க, ஜோன் டி சில்வா என்று இருந்தது. ஜோன் டி சில்வாவுடைய மகன் பீட்டர் டி சில்வா, எம் டி பெரேரா, ஸ்டீவன் போன்றவர்கள் எல்லாருமே இதோட சம்பந்தப்பட்டவர்கள். ஆனால் இப்ப நியூ சிலபஸ்ல போட்டிருக்கிறார்கள் டான் பாஸ்டியன் என்றவர் தான் இந்த நூர்தி நாடக மரபினுடைய என முன்னோடியாக கருதப்படுகிறார். அவர் டான் பாஸ்டியன் என்பவர் தான் அதை ஆரம்பித்து வைத்ததாக, இலங்கைக்கு கொண்டு வந்ததாக, இலங்கையில் அதை தோற்றுவித்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னர் ஜோன் டி சில்வா என்ன செய்திருக்கிறார்? அதை வளர்த்தெடுத்து சென்றிருக்கிறார். மிக பிரதான பெரிய பெரிய பாரிய வளர்ச்சியை எடுத்திருக்கிறார். இதில் மிக கவனமாக இருக்கணும். இப்படியான கேள்வி நிறைய வாரது. உங்களுக்கு தெரியும், ஒபேரா தோற்றம் பெற்ற நாடு என்று கேட்பார். ஓடி போய் சொல்லி போடுவீர்கள் நீங்கள் சீனா. ஏன் பீஜிங் ஒபேரா தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்க, இத்தாலியில் தான் அந்த ஒபேரா தோற்றம் பெற்றது. அது எங்களுக்கு தெரியும். அப்படியான மயக்கிற வினாக்கள் நிறைய எடுக்கப்படுது. ஒன்று கேட்பார்கள் எபிக், அதாவது காவிய பாணி நடிப்பின் பிதாமகர் யார் என்று கேட்பார்கள். நீங்க காவிய பாணி என்ன யோசிப்பீரோ நம்மளோட பெடோல் பிளட்ஸ் ஓடி போய் கருவியல் முதலாவது விடையாகவும் இருக்கு. ஆனால் அந்த பின்னுக்கு தொகை கொண்டிருக்கும் ஒரு விடை எர்வின் பிஸ்கேட்டர். காவிய பாணி அதாவது எபிக் தியேட்டரை தோற்றுவித்தவர் யார் என்றால் அது எர்வின் பிஸ்கேட்டர். ஆகவே இப்படியான இடங்களில் நீங்கள் மிக அவதானமாக இருக்கணும். தெரிந்த கேள்வி தெரியாத விடை என்று சொல்வாங்க. அந்த கேள்வி தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் விட தெரியாமல் இருக்கும். இதுக்கு எங்களுக்கு பார்க்க 100 நாடக முன்னோடி என்ன ஓடி போய் என்ன செய்வோம், நாங்கள் ஜோன் டி சில்வா கீறி போட்டு பேசாமல் போடுவோம். ஆனால் அது ஒரு பிள்ளையான விடையாக என்று கருதப்படும். அடுத்த கேள்விக்கு நாங்கள் சென்றோம். இது ஒரு ஜப்பானிய நாடக வரலாற்றுகள் ஏற்கனவே ஒன்று வந்தது. இது போன முறை வந்திருந்தது. மை அல்லது மியே என்று கேட்டிருந்தார். இது கடந்த வருடம் வந்த கேள்வி. ஆனால் விடை எல்லாம் ஒன்று. இந்த முறை கேட்டிருக்கிறார்கள் அறக்கோட்டாண்டு மாத்தி. அதில் தீவிரத்தன்மை கொண்ட நடிப்பு மோடி என்பது மிக பொருத்தமானபடியாக இருக்கு.
பெருங்காட்சித்தன்மை கொண்ட மொழி, தாக்கமான வகை மாதிரி அது ஒவ்வொரு வகை சீட்டே வகி என்ன ஒவ்வொன்றாக இருக்கின்றது. அதை நீங்கள் அங்கு சென்று கற்பதனூடாக இதுக்குரிய விடையை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியுதா? அடுத்த வினாக்கு செல்லுறோம். பாருங்க, எங்களோட வினாபத்திரத்தில் நாடக நூல்களை எழுதியவர்கள் யார் என்ற ஒரு வினா அடிக்கடி வரும். அது எங்கிருந்து போடப்படுறாங்கன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு வினா வந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக பண்டை தமிழ் சமூகத்தில் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் எங்கள் சிவத்தமிழ் சார். அதே மாதிரி காரை சுந்தரம் பிள்ளை நிறைய நாடக நூல்களை எழுதி போட்டு போயிட்டார். இப்போ காரை சுந்தரம் பிள்ளைகளுடைய நாடகங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால் மலைய கூத்துக்கள் என வட இலங்கை நாட்டாரங்க அப்படின்னு நிறைய 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 போய்கொண்டிருக்கும். ஆகவே அப்படியான கேள்வியில தான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நாடக இயல் என்னும் இலக்கிய நூல், இலக்க நூல் என்று வந்திருக்கிறது, அதனால் திருத்தப்பட வேண்டும். இலக்கிய நூலின் ஆசிரியர், இதுக்கு வேற நாங்கள் கதை சொல்லிக் கொண்டிருக்கலாது. வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி என்ற விடைதான் இங்கே பொருத்தமான விடையாக அமையும். சரியா? அடுத்த வினாவுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்? முப்பதாவது கேள்வியை பாருங்க. எலிசபெத் காலத்திலே முதலாக பிளாங்க் வெர்ஸ் எனும் கவிதை மொழியினை தனது நாடகங்களில் பயன்படுத்தி. இது ஒரு மயக்கமான கேள்வி. உங்களுக்கு தெரியும், மயக்கம் மயக்கத்தின் ஊடாகத்தான் கேட்டு தெளியப்படும். எங்களுக்கு பிளாங்க் வெர்ஸ் என்ற உடனே கண்ணுக்கு முன்னால வாரவர நம்முடைய ஷேக்ஸ்பியர் ஓடி வந்து நிற்கும். எங்க நிற்கிற வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஓடி போய் என்ன செய்வோம்? ஷேக்ஸ்பியரை கீறி போடும். ஆனால் அங்க அவன் விளங்கும். உங்களுக்கு தெரியும், எலிசபெத் காலத்தை பொறுத்தவரையில நாங்கள் எங்களுடைய கற்கை கூடாக அறிகிறோம் 3 பேர் பயன்படுத்தினார். ஒரு தோமஸ் கிட், 2வது கிறிஸ்தோபர் மாலோ, 3வது ஷேக்ஸ்பியர். அதிலேயும் முதலாம் அவராக பயன்படுத்தியவர் தோமஸ் கிட். ஒரு முறை கேட்டார்கள், பிளாங்க் வெர்ஸ் மொழியை பயன்படுத்திய 2 கேட்கப்பட்டது. அதே போல பிளாங்க் வெர்ஸ் மொழியை பயன்படுத்திய 3 என்று கேட்கலாம். அப்படி கேட்கிற பொழுது தோமஸ் கிட், கிறிஸ்தோபர் மாலோ, ஷேக்ஸ்பியர் என்ற 3 விடையும் உங்களுக்கு சரியாக இருக்கு. ஆனால் இங்கே முதலாவதாக பயன்படுத்தியவர் தோமஸ். அடுத்த வினா, பேராசிரியர் மௌனகுருவினுடைய ராவணேசன் கூத்து பற்றிய ஒரு வினா இங்கே அமைந்திருக்கு. பேராசிரியர் மௌனகுருவால் 2000 மற்றும் 2003 காலப்பகுதியில் இந்த ராவணேசன் கூத்தை பற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது 3-4 காலப்பகுதியில் தயாரிப்போம். ஆரம்பம் வந்து 1964ஆம் ஆண்டு, 2வது வந்து 2000, 2003, இறுதியாக 2010ஆம் ஆண்டிலே இந்த இது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதிலே ஒவ்வொரு காலத்திலும் நிகழ்த்துகின்ற பொழுது ஒவ்வொரு பின்னணி காரணமாக இருந்திருக்கிறது அந்த நாடகத்துடைய பேசுபொருளா. முதலாவது விட வீரமிக்க தமிழ் மன்னனாக ராவணன் சித்தரிக்கப்பட்டவன். அது 1964ஆம் ஆண்டு நிகழ்ச்சி. தமிழரசு கட்சியின் தோற்றம் அப்பதான் அது உண்மை. ஏன்னா தமிழரசு கட்சியின் தோற்றமும் அதுக்கு பின்னணியா இருந்தது 64. சிறுபான்மை தமிழர்கள் ஒடுக்கப்பட்டவன், அதுவும் 1964 ஒரு பின்னணி. தமிழீழ விடுதலை போராட்டம் கொஞ்சம் சிக்கலான சொல்லாக இருக்கிறது, என்னாலும் பார்ப்போம். தமிழீழ விடுதலை போராட்டம், யுத்தத்தின் பின்னரான மக்களின் மனநிலை, அதாவது யுத்தத்தின் பின்னர் இழப்பு, அந்த இழப்புகளை ஒரு இழப்புகள்ல விதவைகள் பலர் உருவாக்கப்பட்டார்கள், பிள்ளைகளை இழந்த தாய்கள், அந்த தாய்களை பிரதிநிதியாக மண்டோதரி காணப்பட்டால் அது 2010. ஆகவே விடுதலை போராட்டம் பற்றிய பிரச்சனையை கூறியது 2003 என்ன 2000 அந்த யுத்தத்தின் நிலைமைகள் என்பன விளக்கப்பட்ட ஒரு காலமாக இந்த தமிழ்ல விடுதலை போராட்டம் பற்றிய ஒரு பின்னணி இந்த காலப்பகுதிக்கு பொருத்தமாக இருக்கிறது. இந்த வகை ஒரு புது கேள்வியாக இருக்கிறது பாருங்க. விக்டோரியா சமூகத்தை சார்ந்த லௌரா கேலஸ் என்ற பெண்மணியின் குடும்ப கதையினை அடிப்படையாக கொண்டு 1871ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு யதார்த்த நாடகம். பாருங்க, இங்க போடப்பட்டிருக்கின்ற நாடகங்கள் அத்தனையும் யதார்த்த நாடகம். சமூகத்தின் தூண்கள், ஒரு பாவை வீடு, துணிவுள்ளதாய்,
பேய்கள், இளைஞர் சங்கம் போன்ற விடைகள் இருக்கிறது. அதுக்குள்ள லௌரா கேலஸின் வாழ்க்கை வரலாற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட நாடகம் எதுன்றதுதான் இங்க தெரியும். இங்க வந்து ஹென்ரி கிப்சனால் எழுதப்பட்ட உங்களோட சிலபஸ்ல இருக்கிற ஒரு பாவை வீடு என்ற நாடகம் இங்கே மிக பிரதானமாக அது விக்டோரியா சமூகத்தை சேர்ந்த ஒரு லௌரா கேலஸ் என்கின்ற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வரலாறு தான் அங்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, நாடகமாக்கப்பட்டிருக்கின்றது. கவனிக்கவில்லையில் அடுத்த வினாக நாங்கள் செல்ல இருக்கிறோம். இங்க 33வது கேள்வி ஒரு கோடை நாடகம் பற்றிய கேள்வி. கோடை நாடகத்தில் நாட்டுப்பற்று சுதேசியம் பற்றிய ஒத்த மனநிலை. அதாவது கோடை நாடகத்தினுடைய அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு நாடகம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நாடகத்திலே அந்நிய ஏகாதிபத்தியத்தால் பாதிக்கப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது. அதே நேரம் நாட்டுப்பற்று சுதேசியத்தோட தொடர்ச்சியாக செயல்படுகின்ற எங்களுடைய ஈழத்து பிரதிநிதிகளாக அமைகின்ற பாத்திரங்களும் இருக்கு. இப்ப பாருங்க, இதுல மாணிக்கம் என்ற விடை எல்லா கேள்விக்கும் போட்டிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மாணிக்கம் என்ற விடை சரி. இதுல புலப்புறாக்கள் பஞ்சையர் சோமுகாசி, பஞ்சையர் முருகப்பு கணேசு, பஞ்சையர் முருகப்பு கணேசு, செல்லம் விதானை காசு. இப்ப பாக்குறோம், இதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு அடிமைப்பட்டு அரசாங்க உத்தியோகத்தில் தன் பிள்ளைக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புறத செல்லம். ஆகவே செல்லம் என்ற விடை வருகின்ற இதுகள் எல்லாமே பிள்ளையாக இருக்கும். இங்கே செல்லம், இங்கே செல்லம் இருக்கு. நீங்களும் செல்லமா இருப்பீர்கள், கவனியும். அப்ப செல்லம் என்ற விடை வருகின்ற இது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் போலீஸ்காரனாக வேலை செய்கின்ற முருகப்பு அவர் ஏற்கனவே அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகிவிட்டார். ஆகவே முருகப்பு வருகின்ற விடைகள் பிள்ளையாக இருக்கு. ஆகவே எஞ்சி இருக்கிற என்ன மாணிக்கம், தஞ்சையர், சோமு, காசி. ஏன்னா காசி கூட அங்க உடுப்ப கொண்டது கொடுக்க வந்துட்டு அவர் அந்த சுதேசியம் பற்றிய சிந்தனைகளை பேசுகின்ற அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக பேசுகின்ற ஒரு தன்மையை இந்த நாடக எழுத்துருவில இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதலாவது விடை இந்த வினாவுக்கு சரியான ஒரு விடையாக அமைகின்றது. பியகார்டின் பிள்ளைகள், அதாவது பியகார்டின் என்று சொல்றது உங்களுக்கு என்ன, குழந்தைகளாக நடிகர்களை பார்க்கின்ற நாடக மரபு என்று கேட்கிறார். குழந்தைகளாக இது உண்மையில் ஜப்பானில் எந்த ஒரு நாடக மரபிலும் பியகார்டின் ஸ்கூல் அப்படின்னு சொல்றதே இல்லை. நேரடியான விடை சீனாவில் இடம்பெறுகின்ற ஒபேராவில் தான் இங்கே பியகார்டின் பிள்ளைகளாக பார்த்தாங்க. மற்ற விடை எல்லாமே ஜப்பானுடைய பாருங்க, நோ கபுக்கி புன்ரகு கோவாக்கா என்ற விடைகள் இருக்கிறது. அது எல்லாமே ஜப்பானை சார்ந்தது. ஒபேரா மட்டும் புரிம்பாக இருக்கிறது. ஆனால் ஒபேரா மட்டும் புரிம்பாக இருக்கின்றதால இந்த விடை வெறுமன்று இல்லை. சில பேர் நாங்கள் என்ன செய்வோம், லக்கில் அதை போடக்கூடியதாக இருக்கும். ஆனால் சீன ஒபேராவில் தான் அந்த விடை பொருத்தமாக இருக்கும். இதுல சீனாவின் பிரபஞ்சம் பெற்ற ஒபேரா நாடகம் கேட்டிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரெட் லேண்ட் சிவப்பு விளக்குன்னு சொல்வார்கள், சில சிவப்பு விளக்குன்னு சொல்வார்கள். ஏன்னா அந்த சீனாவின் புகழ்பெற்ற சிவவிளக்கு எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது என்ற கேள்வி வந்திருக்கு. சீன புரட்சியை அடிப்படையாக கொண்டது பல. இதோட ஒவ்வொரு கேள்வி இங்கு மாடல் போடுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேணும், அது பாஸ் பேப்பர்ல எப்படி வந்திருக்குது, வேறு வேறு விடைகள் என்று தேட, வினாக்கள் வந்திருக்கின்ற தேடப்படும். அதே நேரம் எங்களுடைய இந்த கேள்வி இனி எப்படி பெறலாம் என்பதையும் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். அடுத்த கேள்விக்கு போறோம். மத்திய கால நாடகம். ரோமகால நாடக வரலாற்றை தொடர்ந்து அமைகின்றதான் மத்திய காலம். அதிலே பாருங்க, ராபின்ஹுட் பிளே என்ற ஒரு புது பேரை போட்டிருக்காரு. ஒரு புது பேர். நாங்கள் எவ்வளவுதான் படிச்சுட்டு போனாலும் கேள்வி புதுசாக வந்து ஒன்று பாருங்க. ராபின்ஹுட் பிளே, கிவ் ஹிஸ் வைஃப், என்ன ஜான் ஹிஸ் வைஃப், அதெல்லாம் புதுசு. ஏன் நியூ சிலபஸ்ல வந்து இந்த புது பேர்களை அறிமுகப்படுத்தி விட்டார். உங்களுக்கு தெரியும், மத்திய காலத்தில் நீங்க சமயம் சார்ந்த நாடகம், சமயம் சாராத நாடகம் மட்டும் படிச்சிருக்கீங்க. சமயம் சார்ந்த நாடகத்துக்கு பொது வணக்க முறை, திருமறை நாடகம், மறைஞான நாடகம், அற்புத நாடகம், ஒழுக்கப்படும் நாடகம் தான் எங்களுக்கு ஓல்ட் சிலபஸ்ல இருந்து. நியூ சிலபஸ்ல என்ன செய்தார்கள், பாடலிசை நிகழ்வு, கிராமிய நாடகம், பெரியசிப்பு நாடகம் எல்லாத்துக்குமே டீப்பாக அவர்கள் உங்களுக்கு நோட்ஸை போட்டு விட்டார். அப்ப என்ன செய்வார்கள், புதிதாக எதை ரக்கினார்களோ அதை கட்டாயம் ஆண்மையில ஓட விட்டார் இருந்து பாருங்க. அப்ப அப்படி வந்த ஒரு ராபின்ஹுட் பிளே என்பது
இங்க பாத்தீங்கன்னா பரிகசிப்பு நாடகமா பான திசைகளும் ஒழுக்கப்பண் விடைகளும் வீர நாடகம் என்பது எல்லாமே சமயம் சாராத நாடகம். இதுக்குள்ள கிராமிய நாடகமாக என்ன இந்த ராபின்ஹுட் பிளே என்பது அமையும். அடுத்த கேள்வி, ஷேக்ஸ்பியர் நாடக வரலாறோடு தொடர்புடையது. வில்லியம் ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்ட முதலாக வெளிவந்த நாடகம். நாங்கள் வாய் சொல்லுக்கு சொல்லி பழகிட்டது அவலச்சுவை மகள் நிறைய வரலாறு. ஆனால் அவர் வரலாற்று நாடகத்தை தான் முதலாக எழுதியிருக்கிறார். ஷேக்ஸ்பியருடைய வரலாறு பற்றி நீங்க பார்க்க போனா தெரியும். அவர் ஆரம்பத்தில் நாடகம் எழுதுவதற்கு முதல் இந்த தோமஸ் கிட், கிறிஸ்டோபர் மார்லோ, பென் ஜான்சன் ஆக்கள் என்ன செய்யணும் போன்ற நாடகங்களை இவர் தொகுத்து ஒரு தொகுதியாக வெளியிடுறார்கள். அதுக்கு பேர் டிஜிட்டஸ் என்டெனிக்ஸ் என்று சொல்லுறாங்க. எனவே டிஜிட்டஸ் என்டெனிக்ஸ் என்று சொல்லுறாங்க. அந்த தொகுதியை கூட சிலபஸ்ல இல்லை, இருந்தால் கேட்பார்கள். அந்த இதை கூட கேட்கலாம். ஆனால் இங்கே பார்ப்போம், முதலாவதாக அமைந்தது இங்கே கிங் லியர் என்பது ஒரு அவலச்சுவை நாடகம். ஆகவே இந்த விடைப்பிள்ளை ஒதெல்லோ அவலச்சுவை நாடகம். 4ஆம் ஹென்றி, 6ஆம் ரிச்சர்ட் படிச்சிருப்போம். ஆனால் இந்த 6-4 எங்களுக்கு குழப்பம். ஹென்றி என்றது ஞாபகம் இருக்கும். ஓகே, ஆகவே ரிச்சர்ட் பொருந்தார். இந்த வீக்கு பின்னாலேயும் ஒன்று இருக்கு, முன்னாலேயும் ஒன்று இருக்கு. பெரிய குழப்பமா இருக்கு. தெலசோதி பார்த்தா தெரியும் 6ஆம் ஹென்றி தான் மிக பொருத்தமான விடையாக இருக்கும் இந்த வினா. அருகில் உள்ள படம் குறிக்கும் நாடகம். சத்தியமா தெரியாது, பார்த்து கொண்டு ஏதோ எல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்கு. 2 வயசு போனாங்கள் இருக்கணும். அப்படி கூட நீங்க ஊகிக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஆசிரியர்கள் காட்டினா தான் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம், அல்லது நீங்கள் போய் வெப்சைட்ல பார்க்கணும். பாருங்க, 2 வயசானாக்களை கொண்ட நாடகம். மாணிக்கம், பஞ்சையர், இந்த உடுப்போட விரைவி நம்ம இல்லை. அதோட இதில் இருக்கிற நாடகத்தை பார்ப்போம். கிங்லியர்ல வயசானாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கால பார்ப்போம் ஒதெல்லோவில் ஒதெல்லோ என்ற ஒரு இளமையான, ஆனால் எங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. ஒரு பாவை வீடு, அவர் ஹெல்மர். கிட்டத்தட்ட எங்களை போல ஒரு வயசான ஒரு இளமை தோற்றமுடைய ஒருவர் ஹெல்மர். ஆகவே ஹெல்மர் அங்கே விரும்புகிறார். ஆனால் குராஸ்டட் வைத்தியர் ரேங்க். ஆனால் அப்படி கட்டிப்பிடிச்ச அளவுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அபிஞான சாவுங்கள் சில கண்ணுவ மதரசியா இருக்குமா இந்த உடுப்போட இல்லை. இடிப்பஸ் மன்னன் நாடகம். இடிப்பஸ் மன்னன் நாடகத்தில் தைரீசியஸ் ஆகவே எங்களுக்கு ஒரு முடிவு வந்துடும். சாவுந்தரம் இல்லை, முதல்லோ இல்லை, ஒரு பாவங்களும் இல்லை என்றால் சில பேர் என்ன செய்ய மாட்டா, சில வேளையில இடிப்பஸ் தான் கடைசி கட்டத்தில் அழுகிறாரா என்ற சில பேர் இடிப்பஸுக்கு போட்டிருப்பார். ஆனால் மிக பொருத்தமான விடை கிங் லியர் என்பது இங்கு சரி. அங்கே கிங் லியரும் கிளஸ்டர் பிரவும் என்ன அங்கே தனிமையாக்கப்பட்ட பொழுது இருவரும் சந்தித்து அங்கே கொள்ளுகின்ற அந்த காட்சி தான் இந்த படமாக்கப்பட்டிருக்கு. அருகில் உள்ள படம் குறிக்கும் நாடகவியலாளர் மிக கவனம் பிள்ளையர். இவர் அண்மையில் இறந்த ஒரு நாடகவியலாளர், மிக பிரபலம் பெற்ற ஈழத்தின் நாடகவியலாளர் ரகுநாதன். ரகுநாதன் என்பவர் தான் இந்த நாடகவியலாளர். அண்மையில் இறந்திருக்கிறார். பிரான்சிஸ் ஜனம் அவர் இல்லை. STRS உங்களுக்கு தெரியும், மீசோட இருப்பார். தாசிசியஸ் இல்லை, உங்களுக்கு தெரியும், கண்ணாடியோட வாரப்படம். சுந்தர்லிங்கம் இல்லை. ஆகவே ரகுநாதன் என்பவர் அண்மையில் இறந்த ஒருவர். பார்த்து கொண்டு போறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு. படம் குறிக்கும் ஆற்றுகை. இது ஒரு சிங்கள நாடக வரலாறோடு தொடர்புடையது. அங்கே முகம் மூடி போட்டிருக்குது, ஒரு ஆள் போடாமல் நிற்கிற 2 பேர் இருக்கணும். ஆனால் ஒரு பொம்பளை நவீன சொக்கரி நாடகத்தினுடைய ஒரு வடிவம் தான் இங்கே போடப்பட்டிருக்கு. நவீன ஒரு சொக்கரி நாடகம். கோலமாற்றுகையில் முற்றுமுழுதாக வேடமுக பயன்பாடு இருக்கும். நாடகமிலும் அவ்வாறல்ல. தொழில் முற்றுமுழுதாக பேய்கள் அந்த உருவங்களை கொண்டிருக்கும். தகட்ட சன்னிய விலையும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்.
பேய் பிசாசுகளுடைய மாஸ்க். இது மானுட பாத்திரங்களை கொண்டிருக்குது. இங்கே ஆண்டி குருகாமியும் சொக்கரியம்மாவும் அங்கே தோன்றுகிற காட்சி தான் இங்கே படமாக்கப்பட்டது. படம் குறித்திருக்கும் கூத்து மகிடி கூத்தா, அர்ச்சனந்தவசா, பறைமள கூத்தா, நாட்டையா, பொன்னசங்கரா. இது மிக சுலபமான ஒரு வினா. சிவப்பு ரோஜாவின் கலர் என்ன என்றால் சிவப்பு ரோஜா எப்படி எழுதுவீர்கள். அதே போல இங்க பாருங்க, பரமணத்தோட நிற்கிறார்கள். இதுக்கு வேற விளக்கம் தேவை இல்லை. பறைமள கூத்து என்பது மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது. நாங்கள் இதுவரை நேரமும் பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களை பார்த்திருக்கிறோம். நாடகமரங்கியல் உங்களுக்கு தெரியும் 2 அறிமுறையான வினாக்களை கொண்டது. ஒன்று பண்பாடு பின்புலம், 2வது பேப்பர் கோட்பாடு கொள்கை. அது விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த பகுதி 1 நாங்கள் பேப்பர் 1 முதலாவது பேப்பருடைய பகுதி 1 பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக பகுதி 2க்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம்.